வேல்முருகன் சார், கும்பராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜென்ம ராகு நடந்த நேரத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து ஜென்ம ராகுவை பார்க்கிறார். அப்படின்ற பட்சத்துல ஜென்ம ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள், மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத சூழல், தாய் உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால பெரிய பாதிப்பு இல்லாமல் லைஃப் வந்து ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் 7.5 சனியில் இது குடும்பச்சனி கடைசியாக அந்த கடைசி 2 வருஷம் போயிட்டு இருந்தாலும் ஜென்மகுருவோட பார்வை இருக்கிறதுனா ராகு மேலே இருக்கிறதுனால ராசியிலே இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை, ஓரளவுக்கு அவங்களுக்கு லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ன சார் நடக்கும்? அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். ஸோ ஜென்ம ராகுவால் இது கட்டுப்பட்ட விஷயங்கள் இனி கட்டுப்படாது. ஓகே. அதே நேரத்தில் 7.5 சனியில் 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வரக்கூடிய தீய பலன்கள் குறையும். அதனால பேச்சு வந்து இதுக்கு பேச்சால பிரச்சனைகள், பண வரவுகள் பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் வந்துடும். சூப்பர். ஓகேங்களா? பட் இருந்தாலும் மனக்குழப்பங்கள், எதிர்மறை சிந்தனைகள், எதிர்காலம் பற்றிய பயம், இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். யாராவது வங்கி கடனுக்காக முயற்சி பண்ணணும், பேங்க்ல லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வீட்டுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நேரமா இருக்கு. யாரையும் பகைச்சக்கூடாது, எதிரிகளால பிரச்சனை வர்றதுனால. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சரியான ஜாப் அமையல, ஜாப் தேடிட்டே இருக்க நல்ல ஜாப் அமையலனாலும் இந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல ஜாப் அமையிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவான விஷயம் தான். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது, யாரையும் பகைச்சிக்க கூடாது.